வணக்கம் நண்பர்களே. நமது இந்தியாவில் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமது பிரதம மந்திரி மோடி அவர்கள் பதவியேற்ற காலத்திலேருந்து இது வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நமது முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் ஒரு குழு கடந்த ஆண்டு 2023 ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழு 2024 செப்டம்பர் மாதம் அவரோட பரிந்துரையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த பரிந்துரையை நம்ம மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை சமர்ப்பித்து இரு அவைகள்லையும் வாக்கெடுப்பு எடுக்க இருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது நம்ம மக்களோட நேரமும் அதே நம்ம அரசாங்கம் தேர்தலுக்கான செலவும் குறையும். இருந்தாலும் இதற்கான நிறைய எதிர்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வர 2026 வருஷம் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க இருக்குது. ஆனால் அடுத்து 2029 தான் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும். அது எப்படி ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படி வைப்பாங்கன்னா 2026 நடக்கிற சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்க 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கிற வரையும் தான் பதவியில் இருப்பாங்க. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது திரும்ப நம்ம எலெக்ஷன் நடக்கும். திரும்ப நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நாள் எலெக்ஷன் நடக்கும். மேலும் இதுக்கப்புறம் 100 நாள் கழிச்சு பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன் நடக்கும். மேலும் இதுபோல் நிறைய நியூஸ் செய்திகள் சேனலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.